अन्नं दानं परं दानं विद्यादानम् अतः परः अन्नेन क्षणिका तृप्तिः यावत् जीवं च विद्यया. எல்லாருக்கும் நமஸ்காரம். அதாவது இது சான்ஸ்கிரிட்டில் இருந்தாலும் ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா, அதாவது அன்னதானம் ரொம்ப சிறந்தது. ஆனால் அதை விட வித்யாதானம், அதாவது நம்ம கற்றுன்ருக்கிறத, நம்மளோட நாலேஜை மற்றவாளுக்கு கற்றுக் கொடுக்கறது, ஷேர் பண்ணிக்கிறது, அதை விட உத்தமம். அதாவது அன்னதானம்ங்கிறது க்ஷீணமாக இருக்கிறவாளை, பசியோடு இருக்கிறவாளை, அது ஒரு டெம்பரரி ரிலீஃப். ஆனால் வித்யாதானம் இருக்கே, அது காலத்துக்கும் அவளை காப்பாற்றும். இன்ஃபேக்ட் தட் இஸ் தி ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெல்த். அஃப்கோர்ஸ் அதை சம்மந்தமாக இன்னும் நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது. அதை நான் அப்பப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். கர்மா ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கம். இது அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு ருட்டீன் ஹேபிட் ஆகிடுது. இப்போ ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது. இதை நான் ஏன் ரிப்பீட் இப்போ பண்ணுறேன்னா, சில பேர் இதை முதல்ல பார்க்கும்போது அவளுக்கு தெரியணும், அண்ட் ப்ரீவியஸ் இதை பார்க்குறதுக்கும் அது சௌரியமாக இருக்கும். இப்போ கர்மாவோட அப்டேட் பொறுத்த வரைக்கும் லாட் ஆஃப் குட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்குமே அந்த ராமர் தான் வழிகாட்டியாக இருக்கார். குட் திங்ஸ்ன்னு நான் சொன்னது இதுக்கு தேவையான பொருள் உதவி, அதாவது கான்ட்ரிபியூஷன்ஸ் ஸ்டடியாக வந்துட்டுருக்கு. வந்துட்டுருக்குன்னா அஃப்கோர்ஸ் இதுவாக சொல்ல மாட்டேன்னா, பட் ஸ்டடி ஃப்ளோ, அதாவது சொட்டு சொட்டு சொட்டாக அது அப்படியே ரொம்பிடும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் நினச்சிக்கலாம், என்னடா அது ஆரம்பிச்சோடனே இதை சொல்கிறேன்னு. சொல்ல வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ரசிகர்கள் ஆதரவு கொடுத்துட்டுருக்கு. யூ ஷுட் நோ த டெவலப்மெண்ட், யூ ஷுட் நோ த ப்ராக்ரஸ். அண்ட் ஒன் மோர் திங் ஐ எம் டெல்லிங் யூ, எப்போ தேவையான அளவு கிடச்சிருத்தோ அதோடு நான் நிறுத்திடுவேன். அது எக்ஸஸ் தேவையில்லை நமக்கு. இன்ஃபேக்ட் அப்படி ஒரு வேலை இருந்தால் கூட அதை நம்ம சேரிட்டிக்கு கொடுத்துடலாம். செகண்ட் திங் இப்போ ஒரு 3 நாளாக நீங்கள் பார்த்துட்டுருக்கீள், மெட்ராஸ் டு சென்னை அப்படிங்கிற ஒரு நாடகத்தோட ஒவ்வொரு பகுதியாக நான் ஷேர் பண்ணிருக்கேன். இன்றைக்கி அடுத்த பகுதியை ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் உங்களோட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அதாவது ரமண மகரிஷியை பற்றி தெரியாதவா சத்தியமாக யாரும் இருக்க முடியாது. அதான் நம்ம ரசிகர்கள் கூட்டத்தில் சொல்கிறேன். நிச்சயமாக எல்லாருக்கும் ரமண மகரிஷியை பற்றி தெரிஞ்சிருக்கும். திருவண்ணாமலையில் அவர் அதாவது 1 செப்டம்பர் காலடி வச்சார். அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து நகரவே இல்லை. ஆனால் எல்லாரும் உலகமே அவர் பக்கம் இதை பார்க்க வச்சார். அதை நான் ஒரு நாடகமாக போட்டிருக்கேன். இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் பார்த்துருக்கலாம். இது என்னன்னா, இதில் 2-3 விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஒன்று அதுலேருந்து ஒரு சின்ன கிளிப்பு, அதாவது மேடை நாடகம். இதில் பிரதானமாக இருந்தவா அனுராதா ஸ்ரீராம், த ஃபேமஸ் சிங்கர். அவள் இது அவள் பண்ணின ரோல் என்ன தெரியுமா? பகவான் ரமண மகரிஷியோட அம்மாவோட கேரக்டர் அவள் பண்ணினான். அதுலேருந்து ஒரே ஒரு சின்ன கிளிப்பு இப்போ நீங்கள் பாருங்க. என் பொண்ணுதான், என் பொண்ணுதான். வெங்கட்ராமா, வெங்குட்டு, என்னடா கோலம் அது? 2 வருஷமா உன்னை பார்க்காம தவிச்சுட்டு இருக்கேன். யாரோ நீ திருவனந்தபுரத்துல இருக்கேன்னு ஒரு சமயம் சொன்னா உடனே ஓடி போய் பார்த்தேன். ஏமாத்தம் தான் மிஞ்சது. ராஜா, இத்தனை நாள் இருந்தது போறண்டா, வா நம்ம ஆத்துக்கு போலாம். கிளம்புடா. ஏன்டா எதுவுமே பேச மாட்டேங்கிற? நான் யாருன்னு தெரியலையா? உன் அம்மாடா.
வந்திருக்கோம். உன்னை பார்க்கணும், உன் கூட பேசணும், நம்ம அதுக்கு உடனே கூட்டின்னு போகணும்னு ஆசையா ஓடி வந்திருக்கோம். இப்படி நீ பேசாம இருந்தே இருந்தா என்னடா அர்த்தம்? சித்தப்பா தான் சொன்னா நீங்க இருக்கிறதா அந்த க்ஷணத்துல இருந்து மனசு பதுக்க ஆரம்பிச்சது. உடம்பெல்லாம் தடுக்கிட்டு எப்படி விவரிக்கிறதுன்னு தெரியலடா. கண்ணிலேருந்து தாரதாரியா கண்ணீர் பிரவாகம் எடுத்தது. இப்ப கூட என் கை கால அப்படியே வெள்ளத்து போயிருக்குடா. இனிமே உன்னை பார்க்க மாட்டேனோ, மொத்தமா எழுந்துட்டேன்னு நினைச்சேன். அந்த ஆழ்வன் என்னை கைவிடலடா, அந்த ஆட்டுவன் என்னை கைவிடல. நீ இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துட்டு பாத்தியா? இந்த மாத்துக்கு போலான்டா, யாரும் தொந்தரவு பண்ண மாட்டா உன்னை. என் சமத்து பிள்ளையானோ, அம்மாவை இப்படி பரிந்துரைக்க விடலாமாடா? அப்படின்னா நான் என்னப்பா பண்ணேன்டா? என்னடா தப்பு பண்ணேன்? உன்னை கோச்சிட்டு ஒரு வார்த்தை சொன்னது இல்லையடா. ஏன்டா என்னை விட்டு பிரிஞ்சு போன? இந்த பாரு, இனிமே பள்ளிக்கூடம் போக வேண்டாம், படிக்க வேண்டாம். உனக்கு எப்படி வேணுமோ அப்படி இருந்துக்கூட. உனக்கு பிடிக்குமே அந்த அரைச்சி விட்ட குழம்பு, கத்திரிக்காய் கறி எல்லாம் பண்ணி போடுறேன்டா. இப்படி மலை மேல ஒரு கோவணத்தை கட்டிட்டு சடையாண்டியா என் பையன் இருக்கானே, பெத்த வயிறு பத்தி எரியடா. நீங்கள்லாம் பெரிய மனுஷா, கொடுத்துன்னு பண்ணவா, குழந்தை பெத்தவா இல்லையா? ஒரு அம்மாவோட கதறல் உங்களுக்கு புரியலையா? அந்த பிள்ளைட்ட எடுத்து சொல்ல மாட்டேன். இன்னும் குழந்தை தானே அவ, நாள் கணக்கா சாப்பிடாம மலை மேல உட்காந்துருக்காது தூக்கி கொண்டாடுறாள. ஒரு அம்மாவோட மனசு எப்படி துடிக்குமா? நாகசாமி, நீயாவது சொல்லண்டா. வெங்கட்டு, அம்மா இப்படி தொண்டை தண்ணி வத்த கத்தின்னு இருக்காளே, நீ பதிலே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? மௌன சுவாமி ஆயிட்டியா? ஆமா, சில பேர் அவர் மௌன சுவாமின்னு சொல்லுவா, சில பேர் அவர் பிராமண சுவாமின்னு சொல்லுவா. ஆனா அவர் அதை பத்தி எல்லாம் கவலையே படுறது இல்லை, யார்கிட்டயும் ஒன்றும் பேச மாட்டார். ஆனா அந்த கண்ணுல இருந்து ஒரு ஒளி வருது பாருங்க, அந்த ஒளியே எல்லாத்தையுமே பேசணும். இந்த வியாக்கியானால எனக்கு இப்ப தேவையில்லை. என் புள்ள என் கூட வரணும், இப்பவே வரணும். இந்த பாருடா, நீ இப்படி பிடிவாதம் பிடிச்ச, நீங்க வந்து கிளம்புற வரைக்கும் நானும் இங்கேயே இப்படியே சோறு தண்ணி இல்லாம உட்காந்து இருக்க போறேன், நகர மாட்டேன். ஆமா, நீங்க இப்படி எல்லாம் பேசினா அவர் வசிய மாட்டார். ஏன்னா நாள் கணக்கா எதுவுமே சாப்பிடாமலாம் இருந்திருக்காரு. ஆனா ஒண்ணு, நம்ம மனசுல இன்னும் ஓடுறதுன்னு ஊடுருவே தெரிஞ்சுருவார். அதுக்கு தேவையான பதிலும் அவருடைய பார்வையில இருந்து கிடைச்சிடும். இவர் ஒரு ஞானி. ஞானி ஞானி எல்லாம் அப்புறம் போய், அவன் முதல்ல என் புள்ள, அவன் முதல்ல என் புள்ள. இந்த பாருடா, இவ்வளவு அடம் பிடிக்காதடா வெங்கட்டு. நம்ம ஆத்துல உனக்கு எல்லா வசதியும் நான் பண்ணி தரேன், தனியா ஒரு அறை ஒதுக்கி விடுறேன், உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கூட. ஆனா இந்த கோலத்துல என்னால பார்க்க முடியலடா. வாய திறந்து ஒரு 2 வார்த்தை பேசண்டா.
மனசு பித்து பிள்ளை மனசு கல்லுன்னு சொல்லுவாள. இதானா அது? பெத்த இப்படி பருத்து வச்சுட்டு இருக்கேன், ஜட மாதிரி நின்று எல்லாரும் வேடிக்கை பார்க்கறல. மனசாட்சியே இல்லாம. சுவாமி, அம்மா இத்தனை கெஞ்சறாளே, அம்மாவுக்காவது உங்க மௌனத்தை விட்டு கொடுக்க கூடாதா? என்ன இருந்தாலும் உங்களை பெத்தவா தானே. எத்தனையோ மைல் தூரத்துல இருந்து உங்களை பார்க்கணும்னு கவலையோட ஓடோடி வந்திருக்கான். அவளை இப்படி நிராசப்படுத்தி வேதனைப்படுத்தலாமா? என்ன அப்படி எங்கேயோ பார்த்துட்டு வெறிச்சுன்னு உட்காந்துருக்க. நிஜமாவே நான் யாருன்னு உனக்கு தெரியலடா எங்கிட்ட. 2 வருஷம் முன்னாடி சித்தப்பா அவனை மதுரைக்கு கூட்டிட்டு போறதுக்கு வந்தாலும் நான் அப்ப சொன்னேன், என் வெங்கட்டு நான் இல்லாம ரொம்ப எங்கி போயிடுவான்னு சொன்னேன். இப்போ நான் தானடா ஏங்கிட்டு இருக்கேன். அன்பே ஒளியாகினாய், ரமணேசா ஒளியே உருவாகினாய். ஈகத்தின் இன்னல் தீர்த்திடும் அருணாச்சலமேதிலே அமர்ந்து அன்பே ஒளியாகினாய், ரமணேசா ஒளியே உருவாகினாய். கோவணம் பூண்ட மலையேறிய தண்டபாணி தெய்வம் போல கோபம் கொண்டோ ஆண்டியானாய், ரமணேசா அன்னை மீது கோபம் கொண்டோ ஆண்டியானாய், ரமணேசா அன்பே ஒளியாகினாய், ரமணேசா ஒளியே உருவாகினாய். லோக சாட்சியாயிருந்து குருமூர்த்தி வேடத்திலே வேதமே நீ உரைத்தாலும் தாய்க்கு செயலவோ ரமணேசா அன்பே ஒளியாகினாய், ரமணேசா ஒளியே உருவாகினாய், ரமணேசா ரமணேசா அழைப்பாயோ ரமணேசா. அம்மா இப்படி கதறி அழுது உருகி பாடி தன் வருத்தத்தை எல்லாம் தெரிஞ்சுட்டாள். இப்படி மௌனமாக இருக்கிறேன். உங்க மௌன விருத்தை கலைக்க வேண்டாம். அவளுக்கு ஆறுதலா ஏதாவது எழுதலாம்.
அவரவர் பிராரப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டுவிப்பான். என்றும் நடவாவது என் முயற்சிக்கினும் நடவாது, நடப்பது என்பதை என் தடை செய்யினும் நில்லாது. இதுவே திண்ணம் ஆதலின் மௌனமாயிருத்தல் நன்று. என்னடா இது? என்ன எழுதியிருக்கா? இதுக்கு அர்த்தம் என்ன? எவ்வளவு என்ன சொல்கிறது, எவ்வளவு டச்சிங்காக இருக்குல்ல. இன்ஃபேக்ட் இதை பற்றி ஒரு சின்ன அனெக்டோட். அதாவது நான் ரமண மகர்ஷி இது வந்து அஃப்கோர்ஸ் ஐ ஹேட் டு தேங்க் மிஸ்டர் அஸ்வின் குமார் ஐயர். தபஸ் கல்ச்சரல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு அவர் தான் இந்த நாடகத்தை ப்ரொடியூஸ் பண்ணார். அதாவது ஏதோ பேசிகிட்டு இருந்தோம், அவர் சொன்னார், சார் ரமண மகர்ஷியை பற்றி ஒரு நாடகம் பண்ணணும் சார் அப்படின்னார். சரி பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் இது பண்ணும்பொழுது இதில் வந்து ராகவ் அண்ட் பிரீதா அப்படின்னு டெலிவிஷனில் அஃப்கோர்ஸ் ராகவ் வந்து சினிமாலெலாம் நடிச்சிருக்கான், ஓரளவுக்கு பரிச்சயமான முகம்னு வச்சுக்கோங்களேன், டெலிவிஷன்லாம் நிறைய வந்திருக்கா. ஸோ அவரை வந்து ஒரு ரமணரோட 4 ஸ்டேஜ் இதில் காமிச்சிருக்கேன். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ், அதாவது சின்ன பையனாக இருந்ததுலேருந்து 16 வயசு, அதுக்கப்புறம் மிடில் ஏஜ், அப்புறம் இது அந்த மாதிரி காமிச்ச போது இந்த வந்து 3rd ரமணராக வந்து ராகவ் தான் கரெக்டாக இருக்கும்ப்பா உனக்கு அப்படின்னு சொன்னேன். அண்ட் அந்த 4 ஸ்டேஜ் ஆஃப் ரமணரை ஒரு செகண்ட் பார்த்துக்கலாமா? அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல பொன்னோமேனியோ என்றெண்ணு திருமேனினாதன்பாள் திருச்சுழித்தனிலே மெய்ஞான ஒளிப்பட ஸ்கந்த ரூபத்து வெங்கடராமனாய் பிறந்தாரே. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல உடலோடியே விளையாடிடும் விடலையில் உடல் வேறுளம் வேறென்றே உணர்ந்து உமையோடுதை எமையாளும் அப்பனை நாடி அருணகிரி தனையடைந்தாரே. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல ஆடையும் விடுத்து கேசமும் விடுத்து முப்புரி நூல் விடுத்து காயமும் விடுத்து 40க்கும் மேல் திங்கள் உண்பதும் விடுத்து தான் யாரென்றே உணர்ந்தாரே. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல வேறானதும் இருவேறாகாதும் செப்புயர் ஞானம் தன்னை வாய்மொழியின்றி இன்மொருவல் பூத்த அருளால் உரைத்தீது அருள் ஞான ஜோதியாய் ஒளிர்ந்தாரே. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிம்பிளி ஒண்டர்ஃபுல். ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ரமண மகர்ஷியோட பயங்கர டிவோட்டி, நான் ஃபேனு. அண்டு ஐ எம் டிசைபிள் ஆஃப் ரமண மகர்ஷி.
அந்த விஷயத்தில் வந்து இது வந்து ரொம்ப ஜோராக இருந்தது. எஸ்பெஷலி அந்த சூரி நாகம்மாவா நடித்தவளும் அந்த மிடில் ரமணா நடித்தார் ராகவ், ரொம்ப நல்லா நடித்தாங்க. ரொம்ப ஜோராக இருந்தது, ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. ஹேட்ஸ் ஆஃப் டு பாம்பே சாணக்கியா. ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு ஹவ் விட்னஸ் திஸ் பிளே அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு பாம்பே சாணக்கியா அண்ட் தேங்க்ஸ் டு பாம்பே சாணக்கியா. ரசிக பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த மகரிஷி ரமணருடைய நாடகத்தை பார்த்த பிறகு அது நாடகம் பார்த்த ஒரு நினைப்பே எனக்கு இல்லை. என்னவோ நானே மகரிஷியை நேரடியாக பார்த்து அவரோட பேசி அவரோட வாழ்ந்த மாதிரியாக ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுத்த பாம்பே சாணக்கியாவுக்கு என்னுடைய நன்றியை ரசிக பெருமக்கள் சார்பிலே தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு சிறந்த நாடகம், அந்த நல்ல சுத்தமான தமிழை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதை கேட்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்த நடிகர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது வந்து நான் ஸ்டேஜில் பண்ணினது ஆக்சுவலாக. அப்போ என்ன ஆச்சுன்னா, சரி இப்போ இதை வந்து இவா வந்து அனுராதா ஸ்ரீராம் வந்து கேள்விப்பட்டிருக்காங்க. அதாவது அவளும் ராகவோட ஒய்ஃப் பிரீதா, அவள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல் இருக்கு. ஷியாஸ் இந்த மாதிரி ரமணரை பற்றி ஒரு இது பண்ணுறா. அண்டு நான் ஆக்சுவலாக அவள்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி அதுக்கு வந்து ஒரு நல்ல அம்மா இதுக்கு கேரக்டருக்கு யாராவது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வாட் ஹேப்பன்ட், யூ வில் நாட் பிலீவ், அனுராதா ஸ்ரீராம், ஷீ இஸ் ஆல்சோ வெரி ஸ்ட்ராங் திஸ் ஒன் என்ன சொல்ற ஃபாலோவர் ஆஃப் ரமண மகரிஷி. ஸோ அவள் என்ன பண்ணினான்னா, நான் வந்து எப்போ இந்த நாடகத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அது பாடணுன்னாலும் பாடுறேன், ஏதாவது ஒன்று பண்ணணும் எனக்கு அப்படின்னா, இங்கே வந்தால் ஆற்றுக்கு வந்தால் மீட் பண்ணோம், பேசினோம். நான் பார்த்துட்டே இருந்தேன், அவளையே பார்த்துட்டு இருந்தேன். ஐ டு நாட் நோ, ஏதோ ஒன்று தோணித்து எனக்கு, இவா வந்து ரமண மகரிஷியோட அம்மாவாக நடித்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. பட் அவளை நடிப்பாளா நடிக்க மாட்டாளா எனக்கு எதுவுமே தெரியாது. பட் என் மைண்டில் தோணிது. அப்புறம் அவள்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் இந்த கேரக்டர் பண்ண முடியுமான்னு. அவள் வந்து நான் போய் சொல்கிறேன் அப்படின்னா. ஏன்னா எனக்கு என்ன தோணித்துன்னா, அந்த வந்து முக்கால் போட்டுன்றலாம் அந்த மாதிரி வரணும். ஸோ ஒருவேளை அதுக்கு ஏதாவது இது இருக்கலாம், ஒரு தயக்கம் இருக்கலாம், எனக்கு தெரியாது. பட் போனதுக்கப்புறம் ஆற்றுக்கு போனதுக்கப்புறம் அவள் ஃபோன் பண்ணி சொன்னான், சார் எனக்கு ரொம்ப பெரிய இதுவாக இருக்குது, அதாவது அவள் அம்மாவோட ஒரு கேரக்டர் நான் பண்ணணுன்னா ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னால். அப்படி தான் இது வந்து இந்த நாடகத்தில் அவளோட பார்ட்டிசிபேஷன் இருந்தது. அண்ட் ஆல்சோ எனக்கு இன்னொரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு மகிழ்ச்சியான இது என்னென்னா, நம்ம மெட்ராஸ் டு சென்னை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நாடகத்தை டெய்லி ஒரு சின்ன பிட்டாக போட்டுட்டு வரேன் நான். அதாவது பார்க்காத வாழ்க்கை பார்த்தவா ஆஃப்கோர்ஸ் மறுபடியும் பார்க்கலாம். பட் பார்க்காத வாழ்க்கை வந்து நான் இதை வந்து அடுத்ததாக பண்ணுறதா இருக்கேன். இதுக்கு பிரதான காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, எஸ் இந்த கர்மா. அண்ட் செகண்ட்லி மோஸ்ட்லி நான் ஆஃப்கோர்ஸ் சிச்சுவேஷனை பொறுத்து எண்ட் ஆஃப் மே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாரோட இந்த ஆதரவு, தயவு, சப்போர்ட் எல்லாம் தான் எனக்கு வந்து, ஏன்னா ஐ எம் ஜஸ்ட் ரேரிங் டு கோ. என்ன கட்டுப்படுத்தின்னு இருக்குன்னா, எஸ் இந்த இப்போ இருக்கிற நிலவரத்தில் நான் என்னால் மற்றவாளால் எனக்கும் இந்த பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணம் தான். காட் வில்லிங் மந்த் எண்டில் ஆரம்பித்தேன்னா பை ஜூன் நீங்கள் வந்து வீக்கெண்ட்ஸில் இந்த பார்ட் 2 ஆஃப் கர்மா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ நவ் பேக் டு திஸ் ஒன், மெட்ராஸ் டு சென்னை அடுத்த பார்ட் இப்போ நீங்கள் பாருங்கள். பார்த்ததுக்கு அப்புறம் எண்டில் நான் மறுபடியும் வரேன். ஓகே, ஜஸ்ட் அந்த அடுத்த பார்த்து பார்க்கலாம்.
அறையிலேயே உட்கார முடிய மாட்டேங்கிறதுண்ணா. என்ன யோஜனை? இல்லை, நமக்கே இப்போதான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு. நம்ம குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகி அவளுக்கு குழந்தைகள் பிறந்து காலம் எவ்வளவு வேகமாக பிறந்து பத்தியா? இங்கேயும் இப்போ ஊஞ்சலுக்கு பதிலாக சோஃபா செட்டு, ரேடியோவுக்கு பதிலாக டிவி, இப்படி பல மாறுதல்கள். நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். நம்ம பத்துக்கு கல்யாணம் நடந்தது, அடுத்தடுத்து 2 குழந்தைகள் பிறந்தது, 2வது பிரசவத்திலேயே அவன் பொண்டாட்டி போய் சேர்ந்தது. அப்புறம் மோகன், நீரஜா, இவா 2 பேரோட கல்யாணம், அவளுக்கு பிறந்த குழந்தைகள். இந்த நீரஜாவோட பொண்ணு தீக்ஷாவை பார்க்குறச்ச எனக்கு அப்படியே நீரஜாவை பார்க்குற மாதிரியே இருக்குண்ணா. அச்சு அசல அவளை மாதிரியே இருக்கா. என்ன திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவா வளர்ந்து அவா, அதுக்குள்ள நம்ம கதை முடிஞ்சிடும். பெத்த கடனுக்கு அவளை நாம கரை சேர்த்துட்டோம், இனிமே அவா நம்மளை கரை சேர்க்கணும். அம்மா, அவளை கூட்டு வச்சு பேசணும். நீ பேசணும். என்ன ரொம்ப இழுக்கிறதா? முன்னாடி தான் வெறும் கஷாயம் வச்சு குடிச்சிட்டு இருந்தேன், இப்போதான் இந்தியாவில் இருக்கணும். பேசிட்டு இருக்கிறச்சே இப்படி திடீர்னு வந்துடுறதுண்ணா. அதுவும் 1ஆம் தேதி ஆனாலே உனக்கு ஒரு படபடப்பு வந்துடும். என்ன பண்றது? கூட்டு குடும்பத்தில் இருக்கிறதுனால மாசம் பிறந்தா டான்னு பத்து, மோகன், நீரஜா 3 பேரும் இந்தாம்மா இந்த மாசம் செலவுக்கு பணம்னு நீட்டிடுறா. என்னைக்காவது சொல்லி காட்டுவாளோன்னு கவலையா இருக்குண்ணா. நம்ம குழந்தைகள்லாம் அப்படி இல்லடி. பணம்னு வந்தா யார் புத்தி என்னைக்கு எப்படி மாறும்னு யாராலையும் சொல்ல முடியாது. இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவாளே, பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த வர்ஸ்ட் அப்படின்னு, அது மாதிரி நான் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கேன். என்ன ரொம்ப முடியலையா? அந்த டெரிஃபிலின் மாத்திரையை கொஞ்சம் எடுத்துன்னு வரேளா? கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் கழுத்தறுத்துட்டு தான் போகும். நான் தினம் பகவானை வேண்டிக்கிறது தான். இழுத்து பறிச்சுட்டு இருக்காம படார்னு போயிடணும். என்ன தத்து குத்துன்னு பேசுற? இப்ப நீ சிரிக்கிற மாதிரி நான் என்ன சொல்லிட்டேன்? பல வருஷங்களுக்கு முன்னாடி நீங்க எங்க மேல கை ஓங்கினேலே, அது ஞாபகத்துக்கு வந்ததுண்ணா. கல்யாணி, கல்யாணி, ஒரு ரூபாய் காப்பி கிடைக்குமா? தோ எடுத்துன்னு வந்துட்டே இருக்கேன். அதுக்குள்ளேயும் என்னாச்சு இப்படி சிரிச்சுன்னு வர? கேட்கிறேன், நல்ல பொறுமையை சதிக்காம சொல்லு, என்னாச்சு? அப்பா, மூக்கு பொடிக்கு பதிலா காபி பொடி இழுத்துட்டாரு. அதுக்கு இப்படி சிரிப்பானே, எங்க இருக்காரு அப்பா? இப்போ கிணத்தடியில மூக்க சிந்திட்டு இருக்கார். டிகாக்ஷனா பண்ணிட்டு இருக்கார். அதுக்கு விழுந்து விழுந்து சிரிக்கிறமா எப்படி? அப்பா, அப்பா, நிறுத்து, போரு நிறுத்து. இல்லனே அரங்க என்ன தெரியுமா? முதலும் கடைசியுமா உன்னை அடிக்கிறதுக்கு கை ஓங்கினது அதுதான். ஆனா அப்படி அடிக்க கை ஓங்கினது எவ்வளவு பெரிய தப்பு இல்லை? தப்பே இல்லை. ஏன் அப்படி நினைக்கிறேன்? நீங்க கையோங்கிலத்துக்கு பிராய்ச்சித்தமா தானே நீரஜா பிறந்தா. சரி, எல்லாரையும் கூப்பிட்டுடுறேன், பேசிடலாம். பத்து, உன்னாலதான் முடியலையோ? ஏய் பத்து, பா மோகன், மா நீரஜா, கொஞ்சம் எல்லாரும் வரலா? என்னம்மா? பத்து, போய் மச்சின் அழைச்சிட்டு வா. இதம்மா. நீரஜா மாப்பிள்ளை எங்கம்மா?
நீ என்ன மட்டும் தானே கூப்பிட்ட? பொண்ணை கூப்பிட்டா உங்க 2 பேரையும் தான் அர்த்தம். நானும் அவதான் அதான் சொன்னேன். ஆனா இவதான் தனியா கூப்பிட்டோம், மதிப்பை கேட்டுக்காதீங்கன்னு சொன்னேன். அம்மா, காத்தாலேருந்து எல்லாரும் கூப்பிட்டு வச்சு ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி இந்தம்மா என்னோட இந்த மாத கான்ட்ரிபியூஷன். அம்மா இந்தம்மா, இதில் 4000 ரூபா இருக்கு. எத்தனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் கொடுக்கணுமா? அதுல என்ன தப்பு? அப்புறம் நாங்கள் ஏதோ குறைச்சலா கொடுத்தோன்னு யாரும் நினைக்கக்கூடாது இல்லையா? சிந்து, அந்த காலத்தில் நாங்கள்லாம் சம்பளத்தை வாங்கி அப்பா கையில் கொடுத்துருவோம், அவராக பார்த்து ஏதாவது கொடுப்பேன். இந்த காலத்தில் குழந்தைகள் என்ன சம்பாதிக்கிறான்னே தெரியல. இந்தா இதை வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கறதோட சரி. சரி, விஷயம் என்ன, அதை சொல்லுமா. நாங்கள் ஒரு சில முடிவுகள் எடுத்திருக்கோம். பல குடும்பங்களில் பல முடிவுகள் ராத்திரி பொண்டாட்டியால் எடுக்கப்பட்டு பகல்ல புருஷனால தெரிவிக்கப்படும். ஆனா இந்த குடும்பம் அதுக்கு விதிவிலக்கு. பகல்ல அந்த முடிவை சொல்றதும் கல்யாணி தான். தேங்காய், மாங்காய், பட்டாணி, சுண்டல். வேண்டாமே, நீ இப்படி சொல்லிட்டு வந்தாலே ஏதோ கலகம்னு அர்த்தம். அது என் வயத்தை கலக்கும். சரி, தேங்காய், மாங்காய், பட்டாணி, சுரண்டல். அது என்னடா அது சுரண்டல்? ஆமா, ஹர்ஷத் மேத்தாவோட சுரண்டல். இந்த ஹர்ஷத் மேத்தாவால பல குடும்பங்கள் நடு தெருவுக்கு வந்துருச்சு. ஷேர்னு எல்லாரும் சேர்த்து வச்சது எல்லாத்தையும் தொடச்சு நகைநட்டெல்லாம் வித்து ஷேர்ஸ்ல கொண்டு போய் போட்டாங்க. எக்கனாமிக் பூம் அப்படின்னாங்க. அந்த எக்கனாமிக் பூம் ஹர்ஷத் மேத்தாவுக்கு, மற்றவங்களுக்கு வெறும் பூம். என்ன பந்து, கரெக்டா? பது, என்னடா என்ன பண்ணி தொலைச்ச? அன்னைக்கு என்ன 1000 கேள்வி கேட்டியே, இப்ப அம்மா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல. அவன் எப்படி பதில் சொல்லுவான்? சேர்த்து வச்ச எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஷாஸ்ல கொட்டிருப்பான், போயிடுது. ஆமா, என்னோட சேவிங்ஸ் அத்தனையும் தொடச்சு ஷேர்ல கொண்டு போய் கொட்டினேன். இப்போ ஓட்டாண்டே நிக்கிறேன், போருமா? ஸோ இந்த பார்ட்டும் என்க்ராசிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிஃபோர் அ சைன் ஆஃப் ஒன்ஸ் அகெயின், அதாவது யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் இது சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, சில சமயம் என்ன ஆகுதுன்னா, நான் கேள்விப்பட்டது என்னென்னா, யூடியூப்பில் வந்து யார் பார்க்குறாளோ, நீங்கள்லாம் யார் பார்க்குறாளோ, திடீர்னு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி பாப்பப் ஆகுதான். அது எந்த எபிசோட்னு தெரியாது, எந்த இதுன்னு தெரியாது. ஸோ அவளுக்கு என்னென்னா, நிறைய பேர் என்கிட்ட சொன்னதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் பார்த்துட்டுருக்குறா கூட உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது, சார் நான் ஏதோ யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன், அண்ட் இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் இந்த தெய்வத்தின் குரல் பரமாச்சாரியாவை பற்றி இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கர்மா அப்படின்னு பாப்பப் ஆகுதான். ஸோ அவளுக்கு என்ன க்யூரியாசிட்டின்னா, என்ன கர்மா இது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பித்து தான் நிறைய பேர் வந்து கர்மா சீரியலில் பார்த்துருக்கா. அதனால் அது திடீர்னு பாப்பப் ஆகும்போது அந்த சப்ஸ்கிரைப் பண்ணணுங்கிறது அவளுக்கு தெரியாமல் போகலாம். அதனால தான் ஒவ்வொரு வீடியோலையுமே நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, அதாவது ஃபாஸ்ட் ஃப்ளிக்ஸ் சேனல், அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் அது அஃப்கோர்ஸ் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஃப்ரீ. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண தான் இது கொஞ்சம் விரிவடையும். அதனால் மறுபடியும் மை ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி.